ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று ஒரு சிறப்பு வாய்ந்த நாள். இன்று பிப்ரவரி 23 மாசி மதத்தில் வரக்கூடிய கார்த்திகை விரதம். மாசி மதத்தில் வரக்கூடிய கார்த்திகை என்பது முருகனுடைய சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். அஷ்டம் சித்தர்கள் திறனளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். தீயவற்றையவை எரித்து உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல நாள். முருகனின் 6 முகங்களிலும் நாணம், தைரியம், செல்வம், ஆரோக்கியம், வேலை, குடும்பத்தின் தன்மைகள் எல்லா ஆசீர்வாதங்களும் இன்று 10 மடங்காக கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நம்ம பயன்படுத்தி கொண்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளானது ஏற்படும். 6 முகங்களுக்கும் 6 சக்திகள் இன்று ஒரு நேரத்தில் நிச்சயமாக செயல்படும். அதனால் நம்மளுடைய ஒரு வேண்டுதல்கள் கூட பலன் தரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கெட்ட நேரங்கள், ராகு கேதுவோட திசைகள், பிரச்சனைகள், கிரகத்தின் தடைகள் எதுவாக இருந்தாலும் இன்று முழுமையாக தீரும். முருகனின் கிரகத்தடையை உடைக்கக்கூடிய சக்தி இன்று அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த சண்டை, இடைவெளி பிரிவுகள் சரியாகக்கூடிய ஒரு நல்ல நாள். மாசி மாதம் உறவை இணைக்கக்கூடிய ஒரு மாதம். வேலை, பணம், கடன் பிரச்சனைகள் வேகமாக தீர்ந்து மாசி மாத கார்த்திகை வாயில் திறப்பு ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு நாளில் நீங்க இரவு நேரத்துல ஒரு மந்திரங்களை கூற வேண்டும். இந்த ஒரு மந்திரமானது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக இருக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை இந்த கார்த்திகை நாளில் கூறுவது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்தது. இந்த ஒரு மந்திரத்தை வெறும் மந்திரத்தை மட்டும் கூறக்கூடாது. ஒரு தீபத்தை ஏற்றி ஒரு மலர்களை நீங்க படைத்து அதற்கப்புறம் இந்த ஒரு மந்திரத்தை முருகப்பெருமானுக்கு நீங்க கூறணும். இப்படி கூறி வந்தீர்கள் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இந்த ஒரு நாளில் நீங்க முருகனுக்கு செய்ய வேண்டிய 3 முக்கிய கடமைகள். ஒரே ஒரு தீர்மானம். இந்த முருகனிடம் ஒரே ஒரு ஆசையை மட்டும் சொல்வது மிகவும் பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஏன் அப்படின்னா கார்த்திகை விரதம் ஒரு வேண்டுதல் உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஒரே ஒரு பரிகாரம் செய்யுங்கள். கோழை மனதை, பயத்தை, தடைகளாக இருக்கக்கூடிய எண்ணங்களை விட்டுவிட வேண்டும். முருகன் தனது வேல் மூலம் பயத்தை கிழிக்கக்கூடிய சக்தியை கொண்டவராக மாற வேண்டும் என்று ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் சொல்ல வேண்டும். அடுத்து ஒரே ஒரு நன்றி. தெய்வத்துக்கு நன்றி சொல்வது ஆசீர்வாதத்தை விரைவாக கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும். எனவே இந்த 3ஐயும் இந்த ஒரு நாளில் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். இந்த ஒரு நாளில் நீங்க கூறக்கூடிய ஒரே ஒரு மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாக இருக்கும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் இரவு நேரத்தில் 27 முறைகள் கூறி வந்தால் போதும். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இரவு 8 மணியிலிருந்து 11 மணிக்குள் இந்த ஒரு மந்திரத்தை கூறுவது உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இந்த மந்திரம் 5 எண்ணிக்கையில் இருக்கும். ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே தவறாமல் இந்த ஒரு நாளில் மந்திரத்தை கூறிவிடுங்கள். ஓம் சரவண பவா, ஓம் கந்தசஸ்தா, ஓம் வேலாயுதாய நமக, ஓம் சக்தி வேலாயுதாய நமக, ஓம் சுப்பிரமணியாய நமக. இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்திலும் ஒரு சக்தியானது இருக்கும். ஓம் சரவணபவா என்பது உடல், மனம், கிரகங்கள் அனைத்தையும் சுத்தம் செய்வதாக மாறும். ஓம் கந்தசஸ்தா என்பது எதிரிகள், தீய எண்ணங்களை விளக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். ஓம் வேலாயுதாய நமக அப்படிங்கிறது வேலின் சக்தி வெற்றி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஓம் சக்தி வேலாயுதாய நமக என்பது பயத்தை முழுவதுமாக நீக்கும். ஓம் சுப்பிரமணியாய நமக என்பது குடும்பம், வேலை, பயன், பணம் இந்த 3ஐயும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்க கூறி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். முருகன் உங்களுக்கு செல்வம், ஆரோக்கியம், வேலை, உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முக்கியமான ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நானும் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். நன்றி, வணக்கம்.